வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நேபாள அரசின் இடைக்கால தலைவராக சுசீலா கார்கி பதவியேற்பு. பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தவேக தலைவர் விஜய். திருச்சி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. மருத்துவ மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த தனியார் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பொது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் துறை வாரியாக பெறப்பட்ட மனுக்கள், அதன் மீதான தீர்வு மற்றும் நிலுவை விவரங்கள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் பெறப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்து உரிய கால கட்டத்திற்குள் தீர்வு காணப்படுவதை கண்காணித்திடவும் துறை செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்தவரை மக்கள் அளிக்கும் அனைத்து மனுக்கள் மீதும் விடுதலின்றி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், அதற்காக அனைத்து அரசு துறை செயலாளர்களிடமும் மாவட்ட ஆட்சியர்களிடமும் தலைமை செயலாளர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு கூட்டங்களை நடத்தி பணிகளை ஒருங்கிணைத்து மக்களின் மனுக்களுக்கு தீர்வு காணப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த திட்டத்தில் அளிக்கப்படும் மனுக்களுக்கு நல்லதொரு தீர்வை நல்கிடும் பணியை அரசு ஊழியர்கள் தொடர்ந்து செய்திட அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவில் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது குறித்து சுசீலா கார்கிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவில் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மீதான தடை காரணமாக நேபாளத்தில் கடந்த 8ஆம் தேதி இளம் தலைமுறையினர் தொடங்கிய போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியது. இதில் இதுவரை 51 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இளைஞர்களின் போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போராட்டத்திற்கு பணிந்து பிரதமர் கே.பி. சர்மா ஒலி பதவியை ராஜினாமா செய்தார். இதனை அடுத்து ராணுவம் கட்டுப்பாட்டில் நேபாளம் சென்றது. பிரதமர் கே.பி. சர்மா பதவி விலகி அவரது ஆட்சி கவிழ்ந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் நாட்டின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க அழைப்பு விடுத்தனர். நேபாளத்தின் இடைக்கால தலைவராக உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கியை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தனர். இதனை அடுத்து இடைக்கால அரசின் தலைவராக பதவியேற்கும்படி சுசீலா கார்கிக்கு போராட்ட குழுவினர் அழைப்பு விடுத்தனர். அந்த அழைப்பை சுசீலா கார்கி ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில் நேபாள அரசின் இடைக்கால தலைவராக சுசீலா கார்கி பதவியேற்றுக் கொண்டார். மேலும் இயல்பு நிலை திரும்பிய நிலையில் காத்மாண்டு உள்ளிட்ட இடங்களில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சுசீலா கார்கிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று முதல் தொடங்கும் பிரச்சாரம் பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடாது என ரசிகர்களுக்கு தவேக தலைவர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலாவதாக அரியலூர் பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளும் விஜய் அங்கிருந்து கள்ளக்குறிச்சி பிரிவு சாலை, புறவழி சாலை, ரவுண்டானா, செந்துறை ரோடு வழியாக பெரம்பலூர் செல்கிறார். குன்னம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாலை 4 மணிக்கு தொடர்ந்து பெரம்பலூர் நகரில் துறையூர் சாலையில் உள்ள மேற்கு வானொலி திடலில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் திருச்சி விமான நிலையம் வரும் விஜய் அங்கிருந்து தனி விமானத்தில் சென்னை புறப்பட்டு செல்கிறார். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள விஜய் அடுத்த வாரம் சனிக்கிழமை திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் தொடங்கி அடுத்தடுத்து உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் என்றும் இதனால் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இன்றி இந்த சந்திப்பை நடத்த காவல்துறை அளித்துள்ள வழிமுறைகளை பின்பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவ வேண்டும் என கூறியுள்ளார். கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பெரியார், அண்ணா, கலைஞர் புகழ் நிலைக்கட்டும், திமுகவின் வெற்றி சரித்திரம் தொடரட்டும், கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். திமுக கூக்குரலிட்டு குத்தாலம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல என்றும் நாம் கூடும் போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம் என தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம். 7வது முறையாக திமுக ஆட்சி மலர்ந்திட கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமையட்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு அழைப்பு விடுத்துள்ளார். அரசு ஒதுக்கீடு மருத்துவ மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த தனியார் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஒதுக்கீட்டில் இடங்களை பெற்ற மாணவர்களிடம் அரசு நிர்ணயித்ததை விட ரூபாய் 5 லட்சம் முதல் 15 லட்சம் வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று பெரும்பாலான தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகங்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். எனவே மாநில அரசு உடனடியாக தலையிட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் கூடுதல் கட்டாய கட்டண வசூலை தடுத்து நிறுத்த வேண்டும். அத்துடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வருபவர்களிடம் ரகசியமாக விசாரணை செய்து கூடுதல் கட்டண கட்டாய வசூல் உறுதியாகும் பட்சத்தில் கல்லூரிகளிடம் இருந்து அந்த தொகையை பெற்று தருவதுடன் அத்தகைய கல்லூரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்திக்கிறார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் செங்கோட்டையன் சென்னையில் நிர்மலா சீதாராமனை சந்திக்க உள்ளார். நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக இன்று இரவு கோவையில் இருந்து சென்னை புறப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் செங்கோட்டையன் விதித்த கெடு நாளை மறுநாள் முடிவடைகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்க அமித்ஷாவை சந்தித்து வலியுறுத்தியதாக ஏற்கனவே செங்கோட்டையன் கூறியிருந்தார். மேலும் இது குறித்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 13, 16, 17, 18, 19 என 5 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் செப்டம்பர் 13, 16, 17, 18, 19 ஆகிய 5 நாட்கள் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கம் 1 கிராம் 10,240 ரூபாய்க்கும் சவரனுக்கு 81,920 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 82,000 நெருங்கியுள்ளது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை 2 ரூபாய் உயர்ந்து 142 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தங்கத்தின் விலை கடந்த மாதம் 26ஆம் தேதியில் இருந்து கிடுகிடுவென உயர்ந்து வந்தது. அதிலும் கடந்த மாதம் 29ஆம் தேதியில் இருந்து ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 4ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் 78,000ஐ தாண்டியது. இது நகை பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கண்தானம் மற்றும் உடல் தானம் பதிவு நிகழ்ச்சி ஜோதிபாசு தலைமையில் நடைபெற்றது. கண்தானம் மற்றும் உடல் தானம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று மாநகராட்சி கவுன்சிலர் தண்டபாணி உட்பட 10 பேர் பதிவு செய்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் சாந்தி மலரிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் சூழலில் திருப்பூர் மாநகராட்சி முன்பு தெற்கு தொகுதி சார்பில் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த பொறியாளரின் வாகனத்தை அதிமுக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிரச்சாரம் நடைபெற உள்ள இடத்தில் எவ்வாறு வாகனத்தை கொண்டு வரலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை சமாதானப்படுத்தி மாநகராட்சி வாகனத்தை அங்கிருந்து பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை செய்து வருகிறார். அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் எம்ஜிஆர் சாலையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். பரப்புரையை காண வந்த பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் எவர் சில்வர் குடம் வழங்கப்பட்டது. இந்த குடத்தை வாங்க பெண்கள் முண்டியடித்து சென்றதால் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கொடுத்து கொண்டிருந்த இளைஞர்கள் பாதியில் வெளியேறியதும் பெண்கள் குடிமிப்பிடி சண்டை செய்து குடங்களை கைப்பற்றி சென்றனர். சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட குடங்களை எடுத்து சென்றதால் பலர் எதுவும் கிடைக்காமல் விரக்தியுடன் திரும்பி சென்றதால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று பரவலாக பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. மயிலாடுதுறை நகர் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளான செம்பனார் கோவில், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரெழந்தூர், கோமல், நீடூர் பகுதிகளில் மாலை 6 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. இந்த மழையால் சம்பா உழவு பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் குறுவை அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லினை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொட்டி வைத்து காத்திருக்கும் விவசாயிகளும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். பொள்ளாச்சி மார்க்கெட் ரோடு திருவள்ளுவர் திடல் பகுதியில் ரயில்வே நிலையம் செல்லும் வழியில் அரசு மதுபான கடை உள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த கடையை திருவள்ளுவர் திடல் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் திருவள்ளுவர் திடலில் கோவை தெற்கு மாவட்ட தவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அரசு டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த பாடியம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அதிமுக பிரமுகரான மூர்த்தி என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய 10 மணி நேர சோதனை நிறைவு பெற்ற நிலையில் கணக்கில் வராத 3.19 லட்சம் ரொக்க பணம் மற்றும் பல லட்சம் மதிப்பிலான ஆவணங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இரிடியம் மோசடி தொடர்பான வழக்கு சம்பந்தமாக இன்று சிபிசிஐடி போலீசார் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அந்த வகையில் வாலாஜாபேட்டை அடுத்த பாடியம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகியான மூர்த்தி என்பவர் வீட்டில் இன்று திடீர் சோதனை நடைபெற்றது. காலை 10 மணி முதல் தொடர்ந்து 10 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 3.19 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல லட்சம் மதிப்பிலான ஆவணங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோவிலில் ஆவணி மாத கிருத்திகை சிறப்பு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் குமரமுருகன் சுவாமிக்கு உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பட்டு வஸ்திரம், மலர் மாலை, வெட்டிவேர் மாலை, பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெய் தீபம் ஏற்றி வைத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். பிறகு பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானமும் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தோட்டக்கலைத்துறை சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் 2025-2026 திட்டத்தின் கீழ் 10 நபர்களுக்கு தலா 30,000 என 3 லட்சம் மதிப்புள்ள நடமாடும் காய்கனிகள் விற்பனை வண்டி வழங்கும் நிகழ்ச்சி தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேலு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சோளிங்கர் எம்எல்ஏ முனிரத்தினம் கலந்து கொண்டு 10 நபர்களுக்கு தலா 30,000 என 3 லட்சம் மதிப்புள்ள நடமாடும் காய்கனிகள் விற்பனை வண்டியை வழங்கினார். திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து அதிவேகமாக மோதியதில் வேன் ஓட்டுநர் மணி நிகழ்வு இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அசோக், ஆறுமுகம் ஆகிய 2 விவசாய தொழிலாளர்கள் உட்பட 3 பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு சங்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். விபத்து குறித்து செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் மீது கடந்த 11ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். இதில் முருகையன், செல்வகுமார், வெண்ணிலா ஆகிய 3 சொந்தமான ஃபைபர் படகில் தனித்தனியே மீன்பிடிக்க சென்ற 12 மீனவர்கள் வேதாரண்யத்தில் இருந்து தென்கிழக்கு சுமார் 15 கடல் மைல் நாட்டிக்கல் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தமிழ் பேசும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி மீனவர்களிடமிருந்து மொபைல் போன்கள், வெள்ளி ஆபரணங்கள், GPS, என்ஜின், மீன்பிடி வலைகள், மீன்கள் உள்ளிட்ட பல லட்சம் மதிப்பிலான மீன்பிடி உபகரண பொருட்களை பறித்து சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் 3 படகில் இருந்த 12 மீனவர்களில் 7 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் கரை திரும்பிய 12 மீனவர்களில் 7 பேர் ஆம்புலன்ஸ் மூலம் ஓரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து நடைபெறும் இலங்கை கடற்கொள்ளையர் தாக்குதலால் செருதூர் மீனவர்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இனிவரும் காலங்களில் இந்த சம்பவம் நடக்காமல் தடுக்க மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா பிராந்தியத்தில் இன்று காலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 7.1 பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை நகரமாக கம்சங்கா பிராந்தியம் உள்ளது. இந்த பிராந்தியத்தின் அருகே இன்று காலையில் 8:03 மணி அளவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் பதிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நிலநடுக்கத்தின் மைய பகுதியில் இருந்து 300 கிலோமீட்டர் கடற்பரப்பில் ராட்சத அலை உருவாகும் என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, சேதம் பற்றி உடனடியாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை. முன்னதாக இதே பகுதியில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கம் 8.8 பதிவானது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து கடல் அலைகள் சுமார் 4 மீட்டர் அளவுக்கு எழுந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நேபாள அரசின் இடைக்கால தலைவராக சுசீலா கார்கி பதவியேற்பு. பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தவேக தலைவர் விஜய். திருச்சி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு.
கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. மருத்துவ மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த தனியார் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.